முருகா, என் அன்பு பிள்ளையே, விடியலுக்குள் இதை நீ கேட்டு விடு பிள்ளையே. நாளை காலை 8 மணிக்கு மீண்டும் உன்னை தேடி நான் வருவேன். அப்படி நான் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையே அழகாக மாறும். உனக்கு ஒரு பொக்கிஷத்தை நான் அளிக்கப் போகின்றேன். நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை, கஷ்டங்கள் வருவது ஏன்? நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் பேதம் பார்த்து கஷ்டம் வருவது இல்லை பிள்ளையே. கஷ்டப்படுகிறவர்களுக்கு அனுபவத்திற்காகவும் பிறருக்கு பாடமாக அமைவதற்காகவும் கஷ்டங்கள் வருகின்றன. நான் ஒரு முறை என் வீட்டு சுவரை உளி வைத்து உடைத்துக் கொண்டு இருந்தேன். உளி மழுங்கி விட்டது. கொல்லனிடம் கொடுத்து பழுக்க காய்ச்சி கூராக்கி எடுத்து வந்து மீண்டும் உடைத்தேன். உளியின் தலையில் சுத்தியல் பட்டு அது தலை பக்கத்திலும் பிசிறுகள் சிதறின. அப்போது அந்த உளி என்னிடம், நீ சுவரை உடைப்பதற்காக என்னை ஏன் இப்படி அடித்து நெருப்பில் இட்டு காய்ச்சி வடித்து மீண்டும் மீண்டும் அடிக்கின்றாய்? நான் தப்பி போகாதபடி என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டு என் தலையிலேயே அடிக்கிறாயே. நீ தலையில் அடிக்கின்ற வேகத்திற்கு என்னுடைய கால்கள் கடினமான சுவரில் இடி படுகின்றது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் தாங்க முடியாத அளவுக்கு அடிபடுகிறேன் என்று சொல்வது போல இருந்தது பிள்ளையே. என்ன செய்வது? எனக்கு தேவையில்லாத ஒன்றை நீக்குவதற்கு பெரிய இரும்பாக இருந்த நான் உன்னை துண்டாக வெட்டி எடுத்து உளியாக வடித்தேன். இப்போது உன்னை சிரமப்படுத்தினால்தான் தேவையற்ற ஒன்றை என்னால் நீக்க முடியும் என்பதால் உன்னை அடிக்கிறேன் என்று சொன்னேன். கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். பிறர் நன்மை பெற வேண்டுமெனால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என நினைத்துக்கொள் பிள்ளையே. நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக பயன்படுத்துவது போல பிரபஞ்சத்தில் பஞ்ச பூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே. நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் அனைத்துமே அடிபட்டதால் உருவானவை. அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றது. எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை பிள்ளையே. கேட்டாலும் இறைவன் நம்மை விட மாட்டான் என்பதை புரிந்து கொள். எதற்காக இந்த கஷ்டத்தை கடவுள் கொடுக்கிறான் என நினைத்து சகித்துக்கொள். அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கின்றது. நாளையே உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறத்தான் போகின்றது. ஓ முருகா.